Hello parents, good morning. நம்ம இன்னைக்கு தான் முதல்ல பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு எதுக்காக எடுத்தேன்னா, ஸோ பர்சன்டேஜ் கீழே தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், தனி வட்டி, கூட்டு வட்டி, ஸோ எல்லாமே வரும். ஸோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் மினிமம் 5 to 7 கொஸ்டின்ஸ் கேட்ட இந்த டாபிக்ல இருந்தே நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ நல்ல ஒரு மார்க் தர வேண்டிய மார்க் கொடுக்கும் ஒரு சப்ஜெக்ட், மார்க் கொடுக்கும் ஒரு டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதனால நான் இந்த பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா 100 இல்லையா? பர்சன்டேஜ்னால என்னது 100 தான். அது வந்து மார்க்கா இருக்கலாம், நம்ம வந்து கிரிக்கெட்ல ஸ்கோர் பண்றதா இருக்கலாம், எல்லாத்துலயுமே இந்த பர்சன்டேஜ்ங்கிறது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் என்னமோ 7th and 8th தமிழ் சமச்சீர் புக்ல இதுக்கு பேர் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த பர்சன்டேஜ், தனி வட்டி, கூட்டு வட்டி, இதுக்கு எல்லாமே பேர் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா வாழ்வியல் கணிதம்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற இதுதான் நம்மளுக்கு அதுல இருக்கு. சரியா? சோ நம்ம வந்து மேக்ஸா இல்ல டிஎன்பிசிக்காண்டி எக்ஸாம்காண்டி அப்படின்னு படிக்காம நம்மளோட வாழ்க்கைக்காக இதை படிச்சோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். எக்ஸாம்காண்டி படிக்கும் போது அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப பேசிக்ல இருந்து தான் நான் சொல்லி தர போறேன். ஷார்ட்கட் அப்படிலாம் இல்லை. மேக்ஸே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம ஷார்ட்கட்ல பாக்குறத விட அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே, நம்மளோட கொஸ்டின்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும். நம்ம செஞ்சு கூட பார்க்க தேவையில்லை, அது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதோட பேசிக் என்ன, நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த நம்பர் வந்தா இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து பேசிக்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க நான் பார்க்க போறது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேஸ்னா நம்மளோட பேஸ் தான் பூமி தான். ஸோ பூமியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பூமியோட பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மில்லியன்ஸ்ல சொல்லுவோம். ஸோ 509 மில்லியன், அதாவது 509 மில்லியன் 600,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதுதான் நம்ம பூமி. ஓகேவா? ஸ்கொயர் கிலோமீட்டர் இவ்வளவு பரப்பளவு கொண்டதுதான் நம்ம பூமி. சரியா? சோ இந்த பூமியோட நம்ம வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 100 வச்சுக்கணும். சரியா? சோ அதான் பெர்சன்டேஜ்னால என்னன்னா, எந்த ஒரு பெரிய வேல்யூவா இருந்தாலும் சரி, சின்ன வேல்யூவா இருந்தாலும் சரி, நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், 100க்குள்ள கொண்டு வந்துக்கலாம். சோ 100க்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும், விஷுவலைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ இவ்வளவு பெரிய நம்பரை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம 100ஆவே நினைச்சுக்கலாம். சோ அதுல பார்த்தோம்னா, இதுல நம்மளுக்கு தெரியும் பூமியை ரெண்டா தான் செப்பரேட் பண்ணலாம். ஒண்ணு வந்து வாட்டர், நீராவும், இன்னொன்னு நிலமாவும் செப்பரேட் பண்றாங்க இல்லையா? நீர், நிலம், அதாவது கண்டம், கடல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுல நீரோட வேல்யூ என்ன 71%, நிலத்தோட வேல்யூ என்ன 29% சொல்றாங்க. சோ இவ்வளவு பெரிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜஸ்ட் ஒரு 100க்குள்ள நம்ம அடக்கிறோம். சோ அதுக்காக தான் சொல்றேன், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன் பெர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது. சோ இதை செப்பரேட் பண்ணோம்னா என்ன வேல்யூ, ஒரு நிச்சயமா ஒரு பெரிய வேல்யூவா தான் வரும். ஒரு நம்மளால ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்க முடியாத ஒரு வேல்யூவா தான் இருக்கும். சப்போஸ் அது வந்து 361,740,000 ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கும். ஓகேவா? சோ இதை நம்ம மெமரி பண்ண முடியாது. பட் இதை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அப்போ வந்து பூமி வந்து 71% நீரால சூழப்பட்டது, 29% நிலத்தால சூழப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு இல்லையா? சோ அது வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி பாத்துக்கிறதுக்காக தான். ஓகே, சரியா? இப்போ வந்து இது பார்த்தாச்சா? ஓகே. அடுத்து ஆர்டி ஆஃப் எஃப்டி தெரியும்ல, நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம்ல, பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ பண்ணுவோம். ஆர்டி போடுவோம் 1 மந்த்துக்கு, 1 இயருக்கு, 1 மந்த்துக்கு அப்படி போடுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வட்டி எடுப்படுவாங்கன்னா 8.5%, 8%, 6% வட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு வந்து அவ்வளவு வட்டி கொடுப்பாங்க. அந்த வட்டி கொடுக்கும்போது என்ன ஆயிடும், இப்போ நம்ம வந்து எஃப்டி வந்து மொத்தமா போடுறது, ஆர்டி வந்து மாசம் மாசம் போடுறது. இப்போ எஃப்டினா வச்சுக்கோங்க, ஒரு நம்ம 10,000 ஒண்ணு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து 8% வட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ 10,000க்கு 8%னா எத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தனி வட்டி கூட்டு வட்டி. பட் நம்ம சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிற கண்டிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். வாழ்வியல் கணிதம்னு சொல்லிட்டாங்க, அந்த எப்படி வாழ்வியல் கணிதம் ஆகும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக. இப்போ 10,000 நம்ம போடுறோம். சோ போட்டோம்னா இப்ப 8% வச்சுக்கோ, அவ்வளவுதான் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல. பட் நான் சொல்றேன் 8% வச்சுக்கோ, 1 இயர்க்குனே வச்சுக்கோ. 1 இயர்க்குலாம் போட முடியாது. 1 இயர்க்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு தான் எஃப்டி போட முடியும். எஃப்டி ஃபிக்ஸ்டு டிபாசிட்னு சொல்லுவாங்க.
சோ அப்ப போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை அடிச்சிட்டோம். அப்ப 800 ஓகேவா. அப்போ 1 இயருக்கு போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10,000 + 800 10,800. சோ அப்படி கிடைக்கும் நம்மளுக்கு அமௌண்ட். சோ அப்படிதான் நம்ம அது வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 100க்கு வந்து 8 ரூபி நம்மளுக்கு கிடைக்குது. அதே 10,000க்கு எவ்வளவு கிடைக்கும்? 800. அப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு பெர்சன்டேஜ். சரியா. சோ இது தனிவட்டி கூட்டுவட்டியில வரும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இது எப்படி வருது அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்காண்டி, எப்படி இது வாழ்வியல் கணிதமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக இது சொன்னேன். ஓகேவா. சோ அதே மாதிரிதான் வீட்டுக்கடன், லாப நட்டம், தனிவட்டி கூட்டுவட்டி எல்லாமே இந்த மெத்தட்ல தான் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்து நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அதை 100 டிவைட் பண்ண 100 மல்டிப்ளை பண்ணணும். அதுவே நம்மளுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்து நீங்க வேல்யூ கொடுத்தாங்கன்னா டிவிஷன் பண்ணிடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. நீங்க பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க, நம்ம டிவிஷன் தான் பண்றோம் 100. ஓகேவா. சோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம சம் போயிடலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் சம் சொல்றதை விட இப்போ ஜஸ்ட் ஒரு 4 monthsக்கு முன்னாடி நடந்த சம்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா. ஸோ பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் பேசிக்காவும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாவும் கேட்பாங்க. ஸோ நம்ம பேசிக்ல இருந்தே போவோம். டைப் 1 பேசிக் மாடல்ல இருந்தே போகலாம். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. இப்போ பாத்தீங்கன்னா கவின் அப்படிங்கிறவர் வந்து 25க்கு வந்து எவ்வளவு எடுத்திருக்காரு? 15 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. ஓகேவா. சோ இது வந்து அப்ப நம்மளுக்கு 100க்கு நான் என்ன சொன்னேன், சதவீதமா கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? 100ஓட மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். இதே நம்மளுக்கு வந்து வேல்யூ இது சதவீதமா கொடுத்துட்டு இதுவா கேட்டாங்கன்னா 100 டிவிஷன் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ 100க்கு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 100க்கு எவ்வளவு சதவீதம் கண்டுபிடிக்கும் இல்லையா. சதவீதம் கண்டுபிடிக்கும்னா டிவிஷன் 5ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். 3 15, 5 20, 1 5, 2 10, 0. அப்ப 60%. 2 6, 0 போட்டுக்கலாம். அப்ப 60%. அப்போ கவினோட மதிப்பெண் வந்து 100க்கு எவ்வளவு? 60% அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்ப கவிங்கிறவரு 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. அந்த 100க்கு எவ்வளவா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கன்வெர்ட் பண்ணும் போது என்ன பண்ணலாம்? சதவீதமா கேட்டாங்கன்னா 100க்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? 100ஓட பெருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு சொல்லுவோம். இப்ப 50க்கு வந்து கவின் வந்து 35 எடுத்திருக்காரு. இத 100க்கு கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? அதே மாதிரிதான் பெருக்கி போடணும். சோ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 5, 2 10. அப்போ 2 10க்கு 0, மிச்சம் 1, 2 6 1 7. அப்போ 70%. அப்ப 100க்கு 70%. சோ இது ஒரு மாடல். சோ நம்ம சம் போடும்போது இப்படிதான் நம்ம பாத்துக்கணும். ஒரு பேசிக் சம்மா இருந்தாலும் சரிதான். ஐயோ நம்ம புக்ல பார்த்த சம் வரலையே அப்படின்னு நினைக்க கூடாது. இது போடும் போதே இதே மாதிரி வேல்யூ மாத்தி போட்டா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம 25க்கு போட்டோமா, 50க்கு போட்டோம். சோ இதே மாதிரி இன்னொன்னு எழுதலாம். 60க்கு போட்டு பார்க்கலாம். 60க்கு வந்து 60க்கு வந்து ஒரு 36 எடுத்திருக்காங்க. சரியா. இதே வந்து 100க்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 30. அப்ப இங்க ஒரு 0 இருக்கு இல்லையா. 6 10 60, 60%. அப்ப 60க்கு வந்து 60%. இந்த மாதிரி நம்மளாதான் வந்து ஒரு சம் போட்டோம்னா சோ இப்படி போட்டு பார்க்கலாமான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ கணக்குல இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளா ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். பட் இதுவே பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து அது என்ன ஃபார்முலா இருக்கோ அதுதான் படிக்கணும். பட் கணக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக் தெரிஞ்சா போதும். அதே மெத்தட்ல நம்ம நிறைய சம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதே மாதிரிதான். இப்போ இங்க நம்ம மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்களா, இங்க வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க போறாங்க. சோ அதுல வந்து மீட்டரா கொடுத்துருக்காங்க. ஒரு 850 மீட்டர், 850 ரோட்ல 850 இருக்கு. அதுல 225 மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு வேல்யூ அப்படின்னு கேக்குறாங்க. சோ 850 இருக்கு, அதுல 225ங்கிறது எவ்வளவு வேல்யூ, சதவீதம் எவ்வளவு, அதாவது 100க்கு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதை என்ன பண்ணணும்? 100க்கு சதவீதமா கேட்டாங்க, என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன். 100ஆல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். ஓகேவா. சோ இப்ப நம்ம பெருக்கி பார்க்கலாம். அப்போ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். சோ 5ஆல பெருச்சோம்னா 5ஆல பெருக்கணும்னா 17 5 17 85 2. ஓகேவா. அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 450 வரும் இல்லையா. 480 டிவைடட் பை 17 வரும். சோ நம்ம இதை வந்து டிவிஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இது இப்படி டைரக்டா டிவிஷன் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம எப்பவும் போல வகுத்தல் அப்படின்னு போட்டு பெருக்கி வகுத்துக்கலாம். நம்மளுக்கு அதுதான் ஈஸியா இருக்கும்னா அதையே நம்மளுக்கு அந்த ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, 17 2 34. இப்போ 45ல 34 போச்சுன்னா
5ல 4 போச்சுன்னா 1 110. ஓகேவா? சோ அப்போ பாத்தீங்கன்னா 17 5 85 வருதா? 17 6 102 வரும். அப்ப 6வது வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். 102. 10ல 2 போச்சுன்னா 8. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? எத்தனை எத்தனை நம்பர் முழு நம்பரா இருக்கு? 26 முழு நம்பர். கீழே 17 எதை வச்சு டிவிஷன் எதை வச்சு வகுத்திருக்கோம்? 17 வச்சு தான் வகுத்திருக்கோம். சோ மீதி எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. சோ 8%. சோ எப்படி ஒரு கஷ்டமான காம்ப்ளெக்ஸான ஒரு சதவீதமா இருக்கு பாத்தீங்களா? இப்ப 850ல 225 அப்படிங்கிறது வந்து 26 8/17% அப்படின்னு சொல்றாங்க கணக்குல. ஓகேவா? சோ இதே மாதிரி நம்ம வேற கணக்கு போட்டு பார்க்கலாமா? சோ இதுக்கு என்ன சொல்லி வந்தது? ஆன்சர் வந்துருது 26 8/17% வந்துச்சா? ஓகே. சோ அப்ப நம்ம இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளே ஒரு நம்பரை மாத்தி போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சிம்பிளா போட்டு பார்க்கணுமா? இப்போ 250 மீட்டர் இருக்கு. 250 மீட்டர்ல 250 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ இதுவும் அதேதான். எத்தனை சதவீதம் கேட்டாலும் என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 3 25 25 100, 325 75, 425 100. ஓகேவா? அப்ப இதே மாதிரி பெருக்கணும்னா இது வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அழிக்க முடியாது, டைரக்டா பெருக்கி போட்டுடலாம். அப்ப 100. ஓகேவா? 25 தாங்க 100/3. சோ இதை நம்ம இது பண்ணோம்னா 33 1/3%. இதுவே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், பட் இந்த கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரைட்டா? சோ 33 3 99 + 1 100. அப்ப 33 1/3%. இது நிறைய டைம் வரும் நம்மளுக்கு, கணக்குல வரும், கைவெட்டி குட்டோட்டில எல்லாம் வரும். ஓகேவா? அப்போ 750 மீட்டர்ல 250 மீட்டர் அப்படிங்கிறது 33 1/3% அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, இன்னொரு சம் எக்ஸாம்பிளுக்கு போடுவாப்பா. சோ 500 வச்சுக்கலாம். 500ல ஒரு 200 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ 20 கேன்சல், ஒரு 5 4 5 20 0. அப்ப 40%. சோ இப்போ இது ஒண்ணுதான் முழு நம்பரா கிடைச்சிருக்கு. சோ 5ல 500ல 200 மீட்டர் அப்படிங்கிறது 100க்கு 40% இருக்கு. ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதெல்லாம் உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம ஒரு சம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலயே நம்ம ஒரு நம்பர் வேற நம்பரை போட்டு பார்த்து செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? தப்பு இல்ல. இது உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? நிச்சயமா உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேசிக் சம் தான், ரொம்ப பேசிக் சம்ஸ் தான் நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். சோ 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம்னு கேக்குறாங்க. சரியா? அப்போ எவ்வளவு சதவீதம் கேட்டாலும் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 100ஆல நம்ம வந்து பெருக்கிக்கிறோம். ஓகேவா? சோ பெருக்கும் போது என்ன ஆயிடும்? 1 25 65, 4 25 100. அப்போ 3.5 4ஆல பெருக்கணும்னா 4 0, மிச்சம் 2, 3 12, 12 2 14. அப்போ ஒரு புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும் இல்லையா? புள்ளிக்கு அப்புறம் 0 இருக்கனால 0 கேன்சல் ஆயிடும். சோ 14%. அப்போ 25 கிலோகிராம்ல 3.5 கிலோகிராம்ங்கிறது 100க்கு 14% இருக்கு. சோ வேற நம்பர் போட்டு பார்க்கலாமா? சோ இப்போ 50 கிலோகிராம் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 45 கிலோகிராம். 50 கிலோகிராம்ல 45 கிலோகிராம் அதிகமான வேல்யூவா தான் இருக்கு. எவ்வளவுன்னு பாப்போமா? அப்ப அது 100க்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிப்போம். சோ ஒரு 5 ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 5 2 10. அப்ப 45 2 90% ஆயிடும். அப்ப 45 2 90% ஆயிடுமா? ஓகே. அப்போ முக்காவாசி 90% வந்து அது இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இன்னொரு சம் போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 70 கிலோகிராம்ல ஒரு 3.5 அதே வேல்யூ 3.5 கிலோகிராம் எவ்வளவு வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை 100ஆல பெருக்கணும். சதவீதம் கேட்டாலும் என்ன பண்ணுவோம்? 100ஆல பெருக்கணும். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஒரே 0.5 35. அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது என்ன ஆயிடும்? 0 சேர்த்துக்கலாம். இங்க ஆல்ரெடி ஒரு புள்ளி வைக்கணும் இல்லையா? புள்ளி வச்சோம்னா 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 5%. ஓகே. அப்போ 70 கிராம்ல 3.5 அப்படிங்கிறது 100க்கு 5%. நீங்க இப்போ வந்து இந்த மாதிரி
அடிக்காட்டினா கூட இந்த வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 7 டேபிள்ல இந்த 3.5 எவ்வளவு எந்த டைம்ல வரும், எதால பெருக்கினா வரும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம சம் செஞ்சு பார்க்கறவங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது போக போக எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த சம்ஸ் புரிஞ்சுதா?